ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா விமர்சனம் சதியா விதியா அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்ற மாதிரி விவாதம் நடக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு படத்துடைய விமர்சனம் உண்மையா பொய்யா அப்படின்ற விவாதத்தை நம்ம கங்குவா படம் க்ரியேட் பண்ணியிருக்குது. லாஸ்ட் வீக் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா. இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இது வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்தியன் 2 அந்த படத்தை தாண்டி இந்த படத்தை ட்ரோல் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியில்லை, குப்பை, அது இதுன்னு போட்டு நெகட்டிவ் விமர்சனங்கள் அப்படி அள்ளி தெளிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யா, படம் அவ்வளோ குப்பையாக இருக்கா அப்படின்ற மாதிரி காமன் ஆடியன்ஸ்க்கே ஒரு கேள்வி வருது. காமன் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வரோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி, ஏன் இவ்வளோ ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குள் ஒரு சின்ன சதி இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் சூர்யா மேலே ஒரு பார்வை இருக்குது. அதாவது லாஸ்ட்டாக ஏடிஎம்கே ஆட்சியில் ரொம்ப வாய்ஸ் ஓவராக தான் பேசினார், ரொம்ப புரட்சிலாம் பண்ணார். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் அவருடைய பொட்டி பம்பா பொட்டியில் அடங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜோதிகா அவங்க ஒரு இடத்துல கோயிலை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாதிரி அதில் ஒரு விமர்சனம் ஜோதிகா மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா எப்போ அடிக்கலாம், அந்த குடும்பத்தை எப்போ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யாவுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் எதற்கும் துணிந்தவன். அந்த படம் சன் பிக்சர்ஸ் படம். ஸோ அதில் எதுவும் பண்ண முடியல, எதுவும் கை வைக்க முடியல. இப்போ கங்குவா தனியாக சிக்கிக்கிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யா லாஸ்ட்டாக ஒரு படம் நடித்தார், ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் ஒரு சமூகத்தை தேவையில்லாமல் சீண்டிருப்பார். சீண்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எகத்தலமாக ரீப்ளேவும் பண்ணிருப்பார். ஸோ அந்த சமூக மக்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சூர்யாவை வச்சு செஞ்சணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒன்று சேர்ந்து தான் இந்த படத்தை சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. அதற்கு அஸ்திவாரம் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஃபேன்ஸ். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கு அப்படி தான் நெகட்டிவிட்டி பரப்புனாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேட்டையன் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லாம் போட்டாங்க. ஆனால் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கங்குவா படத்துக்கு அவங்களுக்கு தெரியல, விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், நம்ம விஜய் அண்ணாவுக்கு வாக்கு சேகரிக்கணும்னு தெரியல. இன்னும் தற்கூரித்தனமாக பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்களை ட்ரோல் பண்ணி அவங்க படத்தை நெகட்டிவிட்டி பரப்பி இன்னும் விஜய்க்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற தற்கூரிகள். அதெல்லாம் எப்போ திருந்த போகுது, அதெல்லாம் எப்படி அரசியல் அறிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ விஜய் ஃபேன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த கங்குவா படத்துடைய நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எவனோ புதுசு புதுசாக யூடியூப்பில் எவனே தெரிய மாட்டேது, அவ்வளோ இந்த படம் அவ்வளோ மொக்கை, அவ்வளோ குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ உண்மையாக படம் அவ்வளோ மொக்கையா, அவ்வளோ குப்பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாதுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி படத்தில் ஃபஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்ஜென்ம கதைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மேக்கிங், என்ன மாதிரி ஒரு அப்படி ஒரு கண்ணுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நிகராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம தமிழில் இந்த பட்ஜெட்டில் இந்த கங்குவா டீம் கொடுத்துருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நானே ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். படத்தில் ஸ்ட்ராங்கான கதை ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, எங்கேயுமே கனெக்டாக இல்லை. அதுதான் பெரிய ட்ராபேக் படத்துக்கு. அப்படி ஸ்டோரி மட்டும் நம்ம ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த படம் தரமாக இருந்திருக்கும். வரானுங்க சண்டை போகிறானுங்க இப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு மைனஸை தவிர இது இவனுக்கு குப்பைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குப்பை கணக்கெலாம் அந்த கங்குவா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பாகுபலி மாதிரி நல்ல படமும் கிடையாது, ரொம்ப குப்பை அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் படமும் கிடையாது. ஆவரேஜ் படம் தான். நிச்சயம் நீங்கள் தேடுற படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் நிச்சயம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே அவ்வளோ மேக்கிங் பண்ணிருக்கிறாங்க. படத்தில் மேக்கிங் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக பார்த்தீங்கன்னா மேக்கிங் மிரட்டி விட்டுருக்காங்க. அதுக்கே நம்ம பாராட்டும். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி. ஒரு இந்திய சினிமாவில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் படம் பெரிய அளவில் ஹிட் ஆகுது. ஒரு பாகுபலி, ஒரு கேஜிஎஃப், ஒரு புஷ்பா, ஒரு RRR, ஒரு ஜவான் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகுது. நம்ம தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஹிட்டு கிடைக்கிறது வேறு, இன்னும் ஒரு பேன் இண்டியாவில் பெரிய ஹிட் எதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கு ட்ரை பண்ண படம் தான் கங்குவா. இந்த படத்தை நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே அந்த படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கும்.
இவனுக்கு வந்து இந்த படத்தை வந்து வச்சு சைலண்ட்டு இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக வேணும்னே ஒரு சதியால் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி இந்த படத்தை வந்து இவ்வளோ டிகிரேட் பண்ணி இந்த படத்தையே உள்ள வாங்கிட்டானுங்க. ஸோ இதுதான் உண்மை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வலைபேசின்னு ஒரு சேனல் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பேர் இருப்பானுங்க. கண்ணையும் காதையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு 3 குரங்குகள் வந்து புக்கில் உட்காந்துருக்கும்ல, அதேமாரி வந்து 3 பேர் உட்காந்துருப்பானுங்க. அவனுங்க வீடியோ பார்த்தேன். அதில் வந்து சொல்கிறதானுங்க என்னென்னா, இப்போ இருக்கிற படங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே ஃபஸ்ட்டு ஷோ தான். அந்த எஃப்டிஎஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிச்சு. அதில் படம் பார்த்துட்டு வர ரசிகன் வந்து அந்த படத்தையே வந்து ஒன்றில் வாங்கிக்கிறான், அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ரசிகர்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி இவனுங்க முதல்ல ஒழுங்காக இருந்திருக்கணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட் ஷோ வந்து காலைல 9 மணிக்கு தான். 12:30 மணிக்கெலாம் ட்வீட் போடுறானுங்க. வலைபேச்சு அந்தணன் உங்களுக்கு தெரியும், ட்வீட் போடுறாப்புல 10 பைசாவுக்கு தேராது அப்படின்னு ட்வீட் போடுறாப்புல. இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இந்த வலைபேச்சு வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து 10 பைசாவுக்கு தேராது அப்படின்னு ட்வீட் போட்டால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலனா ஓகேப்பா அப்படின்னு சொல்லலாம், அவனுக்கு கருத்தை சொல்லாத, நீ ரிவ்யூவில் சொல்லிக்க, இது குறை அது குறை சொல்லிக்க. அதுனா 10 பைசாவுக்கு தேராது அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒர்க்கு போட்டு எவ்வளோ கவுடியை உள்ள இறக்கி அந்த படத்தை வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அது 1 செகண்டில் 10 பைசாவுக்கு தேராது அப்படின்ற மாதிரி வலைபேச்சு அந்தணன் ட்வீட் போடுறாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிஸ்மி ஒருத்தவன் கரண்டி போட்டு சென்டரில் உட்காந்துருப்பான்ல, அந்த ஆள் என்னடா வாடா போட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏன்னா சினிமா நம்பி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கானுங்க, சினிமா தான் பிச்சை போடுது. அந்த சினிமாக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு புதிய முயற்சியை எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமாக பேசுகிறானுங்க. ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட்டு நாள் படத்தை பார்த்துட்டு ஒருத்தவன் வந்து 10 பைசாவுக்கு தேராதுன்னு ட்வீட் போடுறான், இன்னொருத்தவன் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கங்குவானு இல்லை கத்தவான்னு பேர் வச்சுக்க அப்படின்ற மாதிரி ட்வீட் போடுறான்னா, அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து இவனுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து அழிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அதர் ஸ்டேட்டில் வந்து ஒரு புஷ்பா 2 வருதுன்னு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ரிவ்யூஸ்லாம் அந்த படத்தை வந்து அப்படியே போந்து பேசுவானுங்க. அந்த ரிவ்யூ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பூஸ்ட் ஆகி வந்து அந்த படமே வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் பேசப்படுது, ஓகேங்களா. ஸோ ஒரு புஷ்பா, ஒரு RRR, ஒரு KGFலாம் ஹிட் ஆகிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற ட்ராக்கர்ஸு, அந்த ஊரில் ரிவ்யூஸ் தான் காரணம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு 10 பைசாவுக்கு தேராது, நாய்ஸ் பொல்யூஷன் இப்போலாம் ட்வீட் போட்டால் இவங்களை ஃபாலோ பண்ணுறானுங்க பாருங்கள். இப்படி இருக்குன்ட்டு அவங்க ஷேர் பண்ணுவான், அது அப்படியே ஷேர் பார்த்தா இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை குப்பை அந்த ரேஞ்சுக்கு வந்து அப்படியே மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் வந்து இந்த புதுசட்டை மாறன் அவன் படம் எடுத்தான் ஆண்டி என்ன அப்படி ஒரு குப்பையை எடுத்துகிட்டு திரும்பி அவன் வந்து இன்னொரு படத்தை வந்து குறை சொல்கிறான், அந்த குப்பையை கொடுத்து அவன் குறை சொல்கிறான், அதை வந்து மக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டே. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒன்று. ஏன்னா அவனுக்கே ஒன்று எடுக்க தெரியாது தான் ஒரு குப்பையை கொடுத்தான், இந்த யாருமே பார்க்கல, அவனே சத்த புணமாக நடிச்சிருப்பான். அந்த புணமாக நடித்த அந்த பணத்தோட படத்தை யாருமே பார்க்கலங்கும் போது அந்த பணம் வந்து அடுத்த படத்தை வந்து நல்லதுன்னு சொல்லும்போது அதை வந்து ரசிகர்கள் ஷேர் பண்ணுறதான் ரொம்ப ரொம்ப கேவலம் நினைக்கிறான், அவெல்லாம் ஒதுக்கி விட்டுருணும் அப்படியே. ஸோ அதுமாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புதிய முயற்சியும் கை கொடுக்காமல் அப்படியே அமுக்குறானுங்க. ஸோ கங்குவா படம் வந்து மொத்தத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் பெரிய படமும் கிடையாது, ரொம்ப குப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படியும் கிடையாது. ஒரு நல்ல படம் தான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சியை வந்து அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. சூர்யா உழைப்பு தாங்க, அந்த படத்துக்கு வந்து சூர்யா எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு பாருங்களாம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே அந்த படத்துக்காக அவர் வந்து வேறு எந்த படமும் நடிக்காமல் அவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைச்சிருக்காரு. அந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் வந்து அப்படியே தீயாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஸோ அவ்வளோ பணத்தை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஒரு படம் உனக்கு பிடிக்கலனா நீ பிடிக்கல சொல்லு, பிரச்சனை கிடையாது. கங்குவா பார்த்துட்டா எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போய்ட்டு கங்குவா பார்த்துட்டா படமாடாது மொக்கடா குப்படா இந்த படம்லாம் பார்த்தே இல்லைடா அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னால் அதுதான் தவறான விஷயம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வேணும்னே சூர்யாவுக்கு எதிராகவும் ஜோதிகாவுக்கும் எதிராகவும் நைட் பரப்புறதுக்காக இந்த படத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க பண்ணதும் தப்பு தானே, சூர்யா பண்ணதும் கொஞ்சம் தப்பு தான் பர்சனல் லைஃப்பில், ஜோதிகா பண்ணதும் பர்சனல் லைஃப்பில் அந்த தப்பு தான், அந்த கோயில் பற்றி பேசுனது. ஸோ அதற்கான பலனை தான் இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த படங்கள் சூர்யா படங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நைட் சந்திக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கங்குவா படம் நிச்சயம் நீங்கள் வந்து தேட்டரில் எதுவும் பார்க்கலாம், நிச்சயம் படத்தை பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். சிறுத்தை சிவா முதல்ல அந்த மனுஷன் வந்து அவருடைய பேட்டிலேருந்து வெளியே வரும். இங்கே வந்து அவருக்கு கிடச்சிருக்க சான்ஸ் வந்து அப்படி ஒரு சான்ஸு அஜித், ரஜினி, சூர்யா யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தணும். நீங்கள் இந்த கங்குவா படத்தில் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியும் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஸ்டோரிலாம் கரெக்டாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து கிரிஞ்சித்தனமான சீன்களை
கட் பண்ணி நீங்கள் படத்தை எடுக்கணும். இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் வந்து நிறைய கிரிஞ்சி சீன்ஸ்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு படத்தை கொடுங்க. கங்குவா 2ல நிச்சயம் கலக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.